வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SP-K தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனி வோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். IPCல நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த BNS சட்டத்தின் கீழே இதுல பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SP-K தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை, சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
திருப்பரந்தூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்குறது என்னுடைய கடமை. அடிப்படை வசதி அத்தனையும் நாங்கள் செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க. மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 8,19,000க்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2வது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதை அடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டுவரப்பட்ட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகா ஸ்வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கோகோகாஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.